ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சோலர் லெவலிங் கூட எபிசோட் 2 பத்தி தாங்க பார்க்க போறோம். போன எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, ஹீரோவும் ஒரு குரூப் ஆஃப் ஹண்டர்ஸும் வந்து டஞ்சனுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க. இந்த ஸ்டாச்சு லேசர் விட்டு கொஞ்சம் பேரை கொன்றும். அங்கிருந்து தப்பிச்சு போறவங்களும் சாவாங்க. அதனால என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு தெரியாம இந்த குரூப் ஆஃப் ஹண்டர்ஸும் ஹீரோவும் உள்ள மாத்திக்கிறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமாங்க. அங்க மாட்டிக்கிட்ட ஹண்டர்ஸ் எல்லாருமே அவங்க கதை அவ்வளவுதான் சொல்லி நினைக்கிறாங்க. அங்கிருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவங்க மனசுல ஒரு எண்ணம் தோன்றுது. அங்க இருக்க எல்லாரோட மைண்ட்லயும் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சுதான் போகணும், இல்லைன்னா இந்த ஸ்டாச்சு நம்மள கன்ஃபார்மா கொன்றுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அங்க இருந்து தப்பிச்சு போக பார்த்தாலும் அவங்க செத்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியாம எல்லாரும் பயத்துல அலறிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஜோஹி கண்ணையும் காதையும் மூடிட்டு கீழே படுத்து அழுதுட்டு இருப்பான். அப்போ கேப்டன் சாங் ஹீரோ கிட்ட வந்துட்டு உன்னாலதான் நாங்க எல்லாருமே தப்பிச்சோம்னு சொல்லி ஹீரோக்கு நன்றி சொல்லுவாரு. ஹீரோ கிட்ட கேப்டன் சாங் சொல்லுவாரு, நீ மட்டும் முன்னாடி நடக்க போறத கணிக்கலனா இங்க இருக்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ ஹீரோ அதை சிம்பிளா எடுத்துக்கிட்டு திரும்பி பதில் சொல்லுவான், இல்லங்க நான் எதுவும் கணிக்கலாம் இல்ல, எனக்கு ஏதோ மனசுக்கு தப்பா தோணுச்சு அந்த ஸ்டாச்சுவை பார்க்கும்போது, அதனால ஜஸ்ட் நான் உங்களை வார்ன் மட்டும் தான் பண்ணேன்னு சொல்லி சிம்பிளா சொல்லுவான். அப்புறம் தான் ஹீரோ கேப்டன் சாங்கோட கைய பார்ப்பான். அவருக்கு ஒரு கையே இருக்காது. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருவான். வீரனடா கை இல்லாம இவ்வளவு அசால்ட்டா உட்காந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு கேப்டன் சாங் ஒன்னு ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய மேட்டர் எல்லாம் கிடையாது, நான் ஏற்கனவே நிறைய பீராங் மிஷன்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கேன், நீ எனக்கு இந்த ப்ளீடிங்கை மட்டும் நிறுத்தியான்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹீரோ கிட்ட. ஹீரோ ஒன்னு ஒரு துணி எடுத்து அந்த இடத்துல கட்டி விடுவான். ஒன்னு ஹீரோ கிட்ட கேப்டன் சாங் சொல்லுவாரு, நான் ஜோஹி கிட்டே கேட்டிருப்பேன், ஆனா அவ ஒரு பீராங் ஹீலரா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயந்துருவா, அவளுக்கு எமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரியாது, அதனாலதான் அவ சின்ன சின்ன டஞ்சன்ஸா சூஸ் பண்ணி வரான்னு சொல்லி சொல்லுவாரு. சொல்லிட்டு மிஸ்டர் சாங் சொல்லுவாரு ஹீரோ கிட்ட, நானும் பல டஞ்சன்ல இருந்திருக்கேன், 4-5 தடவை பீராங் டஞ்சன்ஸ் கூட போயிருக்கேன், ஆனா இந்த டஞ்சன் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு, இதோட லெவலே வேற லெவல்ல இருக்கு, இது ஏன் ஏ ரேங்க் டஞ்சன் கூட இல்ல எஸ் ரேங்க் லெவல்ல இருக்கு இந்த டஞ்சன் சொல்லி சொல்லுவாரு. மிஸ்டர் சாங் ஹீரோ கிட்ட பேசிட்டு அப்புறம் அந்த டேப்லெட்ஸ்ல இருந்த ரூல்ஸை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இந்த டெம்பிள்ல சில விதிமுறைகள் இருந்துச்சு, இந்த டேப்லெட்ஸ்ல அப்படிதான் எழுதிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரூல் கடவுளை நம்ம மதிக்கணும், செகண்ட் ரூல் அவரை பத்தி நம்ம புகழ்ந்து பேசணும்னு எழுதிருந்துச்சு, தேர்ட் ரூல் அவருக்கு நம்ம விசுவாசத்தை நம்ம காட்டணும்னு சொல்லி எழுதிருந்துச்சு, இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் இந்த டெம்பிளை விட்டு வெளில போக முடியும்னு சொல்லி அந்த டேப்லெட்ல எழுதிருந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட மிஸ்டர் சாங் சொல்லுவாரு. அப்போ ஹீரோ மிஸ்டர் சாங் கிட்ட கேட்பான், ஒருவேளை நீங்க சொல்ற கடவுள்ன்றது இந்த பெரிய ஸ்டாச்சுவா இருக்குமோன்னு. இந்த சைடு ஹீரோட தங்கச்சி ஸ்கூல்ல இருக்க மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. ஹீரோட தங்கச்சி அவ ஃப்ரெண்டு கிட்ட ஏன் இன்னைக்கு லேட் ஏதாவது விசேஷமான்னு சொல்லி கேட்கறா. ஒன்னு அவ ஃப்ரெண்டு இல்ல ஒரு விசேஷமும் இல்ல, உன் அண்ணன் ஒரு ஹண்டர் தானேன்னு சொல்லி அவ கேட்கறா. ஒன்னு இப்ப ஆமா எங்க அண்ணன் ஒரு ஹண்டர் தான், அதுவும் அவர் ஈரான் கட்டுற தெரியுமான்னு சொல்லி பெருமையா சொல்றா. ஆனா அவர் ஹண்டர் ஆனதுல இருந்து வீட்டுக்கு வர போதெல்லாம் ஒரு தடவையும் பேண்டேஜோட தான் வராரு, போன தடவை கூட பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற லெவலுக்கு ஆயிட்டாருன்னு சொல்லி சொல்றா. இந்த ஹண்டர் வேலையே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான வேலை தான், ஆமா நீ எதுக்கு இதை பத்தி எல்லாம் கேட்கறேன்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ கேட்பா. ஒன்னு அவ ஃப்ரெண்டு ஒன்னும் இல்ல, ஆனா சத்தியமா நான் சொல்றேன், நான் மட்டும் அந்த ஹண்டர் வேலை பார்த்தா அவன் அண்ணனோட பெட்டரான ஹண்டரா இருப்பேன்னு சொல்லி சொல்றா. இந்த சைடு டஞ்சன்ல கேப்டன் ஹீரோ கிட்ட சொல்றாரு, இந்த இது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, நம்மளால சத்தியமா இது கிட்ட சண்டை போட்டுலாம் ஜெயிக்கவே முடியாது, அதனால இங்க இருக்க எல்லாரையும் கூடி பேசி இங்க இருந்து எப்படியாவது ஒரு தப்பிக்கிற வழியை கண்டுபிடிச்சு இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஆர்வக்கோளார், என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய கான்ட்ராக்டை சைன் பண்ணிருக்கேன், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கூட, இந்த வாய்ப்பை என்னால தவறவே விட முடியாது, சோ அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், நான் போற ஸ்பீடுக்கு அதால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயங்கர ஸ்பீடா ஓடுவான். எல்லாரும் அவனை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அதை கேட்காம அவன் ஓடுவான். அந்த டைம்ல அந்த ஸ்டாச்சுவோட கண்ணுல இருந்து ஒரு லேசர் வந்து அவனை அட்டாக் பண்ணும். வெறும் அவனோட 2 கால் மட்டும் தான் மிஞ்சும். அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சிடும், இங்க இருந்து நம்ம மூவ் பண்ணா நம்ம கதை அவ்வளவுதான்னு. அதை பார்த்த ஹீரோ அப்ப யோசிப்பான், இந்த ஸ்டாச்சுவால நம்மள சத்தியமா கொல்ல முடியும், வெறுமை நசுக்கிற மாதிரி நசுக்கி கூட போடலாம், ஆனாலும் இந்த ஸ்டாச்சு நம்மள எதுவுமே பண்ணாம இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி யோசிப்பான். அப்போ ஹீரோ கேப்டன் கிட்ட கேட்பான், கேப்டன் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன எழுதி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு. உன்ன கேப்டன் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ரூல் அந்த இதுல எழுதி இருந்தது என்னதுன்னா கடவுளுக்கு மரியாதை தரணும்னு எழுதிருந்துச்சுப்பான்னு. உடனே ஹீரோ அதை கேட்டுட்டு டக்குன்னு அந்த இடத்துல எழுந்திருப்பான். இந்த ஸ்டாச்சுவும் ஹீரோவை பார்த்து லேசர் மிஷன் ஆக்டிவேட் பண்ணும். ஆனா அது பார்த்த ஹீரோ டக்குன்னு அவன் தலையை குனிவான். ஒன்னு அந்த ஸ்டாச்சு ஹீரோவை சுடவே சுடாது. உடனே ஹீரோவுக்கு புரிச்சு போயிடும், இந்த ஸ்டாச்சுக்கு மரியாதை கொடுத்தா நம்மள எதுவுமே பண்ணாதுன்னு. அப்புறம் ஹீரோ எல்லாருமே அவங்க தலையை குனிய சொல்லுவான். உடனே யாருக்குமே எதுவுமே புரியாது. உடனே ஹீரோ அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இந்த டேப்லெட்ல எழுதி ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுன்னா கடவுளுக்கு எல்லாருமே மரியாதை தாங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க, அதனால எல்லாருமே உங்க தலையை வணங்கி இந்த கடவுளுக்கு மரியாதை தாங்கன்னு சொல்லி சொல்லுவான். இங்க இருந்து உயிரோட போகணும்னா நான் சொல்றது செய்யுங்கன்னு சொல்லி ஹீரோ
சொல்லுவான். எல்லாரும் உடனே அவங்க தலையை குனிஞ்சு அந்த ஸ்டாச்சுவை கும்பிடுவாங்க. அவங்க எல்லாரும் தலையை குனிஞ்சு கும்பிடுறத பார்த்து அந்த ஸ்டாச்சு டக்குன்னு அதோட எக்ஸ்பிரஷனை மாத்தி பயங்கரமா ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருது. அது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. உடனே பார்க்குன்றவன் இதை செக் பண்ணி பாக்குறதுக்காக டக்குன்னு எந்திக்கிறான். அந்த ஸ்டாச்சு அவனை அட்டாக்கே பண்ணல. எல்லாருமே உடனே இது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனிமேட் நம்மள இது கொள்ளாதுன்னு சொல்லி நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட மனசுக்குள்ள மட்டும் இல்ல இது இன்னும் முடியலன்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ நினைச்சிட்டு இருக்க போது டக்குன்னு அந்த ஸ்டாச்சு அதோட சீட்ல இருந்து எந்திக்குது. அதை பார்த்த கேப்டன் பயத்துல ஹீரோ கிட்ட அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பாரு. உடனே ஹீரோ சொல்லுவான், எனக்கு சத்தியமா தெரியலன்னு சொல்லுவான். செகண்ட் ரூல் கடவுளை புகழ்ந்து பாடணும்னு சொல்லி இருந்துச்சு, ஆனா அது எப்படி பண்ணுன்னு சொல்லி கேப்டன் கேட்பாரு. உடனே ஹீரோ எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். அப்போ ஒருத்தன் நான் பல கடவுள்களை பத்தி படிச்சிருக்கேன், எனக்கு இதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவன் புகழ்ந்து பேசுறதுக்காக வருவான். அவன் அந்த ஸ்டாச்சுவை பார்த்து நீங்க தான் எங்க சேவியர், எங்களை வந்துட்டு கரெக்டான வழியில் நடத்துங்க அந்த மாதிரி சொல்லி புகழ்ந்து பேசிட்டே இருப்பான். எல்லாரும் நினைப்பாங்க சரி இது மாதிரி புகழ்ந்து பேசினா அந்த ஸ்டாச்சு கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு. அப்படி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க போது அந்த ஸ்டாச்சு அவனை மிதிச்சு சட்னி ஆக்கிடும். அதை பார்த்து எல்லாருக்குமே உயிர் பயம் தார்மாரா வந்துடுது. எல்லாருமே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு பயங்கரமா பயந்து அந்த இடத்துல கதறுது. அந்த பொண்ணையும் அந்த ஸ்டாச்சு அப்படியே மிதிச்சு சட்னி ஆக்கிறது. அப்ப பார்க்கின்றவன் எனக்கு குழந்தை குட்டிங்களா இருக்கு, நான் இது மாதிரி ஒரு இடத்துல சாக விரும்பலன்னு சொல்லி அங்க இருந்து ஓடுறான். அவன் ஓடி போய் ஒரு கிளாடியேட்டர் ஸ்டாச்சு முன்னாடி நிக்கிறான். அந்த டைம்ல அந்த ஸ்டாச்சு அவனை அப்படியே 2 துண்டா வெட்டிடுது. பார்க் சாவறத பார்த்த கிம் பயங்கரமா பயந்துடுறான். ஹீரோ மண்டையில மட்டும் எப்படி இந்த கடவுளை பத்தி பிரேஸ் பண்றதுன்னு சொல்லி மண்டையில ஓடிட்டு இருக்கு. இது பண்றதை பார்த்தாலும் கடவுள் மாதிரியே இல்ல, ஏதோ அரக்க மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த கடவுளை எப்படி நம்ம புகழ்ந்து பேசுறதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அங்க சுத்தி இருக்க சிலைகள் எல்லாத்தையும் பாக்குறான். அங்க இருக்க சுத்தி இருக்க சிலைகள்ல ஃபுல்லா வாரியர் சிலையா இருக்கு. ஒன்னொன்னு கையிலையும் கத்தி கடப்பார. சில சிலைகள் வெப்பன்ஸ் வச்சிருக்கு, சில சிலைகள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கத ஹீரோ கவனிக்கிறான். அது கவனிச்சோன்ன ஹீரோ எல்லாருக்கிட்டையும் போய் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க சிலைங்க கிட்ட நில்லுங்கன்னு சொல்லி சொல்றான். எல்லாருமே ஹீரோ சொல்றது கேட்டு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க சிலை கிட்ட போய் நிக்கிறாங்க. எல்லாரும் போய் நின்னோன்னு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க சிலைங்க மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்டாச்சுவும் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க சிலைங்க கீழே நிக்கிறவங்களை கொல்லவே இல்ல. ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க சிலை கீழே நிக்கிறான். அங்க 2 பேர் நின்னனால அந்த சிலை ஆக்டிவேட் ஆகல. அந்த ஸ்டாச்சு இப்போ ஹீரோ நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட நீ இங்க இல்ல, நான் வேற ஸ்டாச்சுக்கு போறேன்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த ஸ்டாச்சுவும் ஹீரோ அடுத்தது டார்கெட் பண்ண வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்டாச்சு ஹீரோ மிதிக்க வரப்போது ஹீரோ அப்படியே அதுல இருந்து மிஸ் ஆகி தப்பான சிலை கிட்ட போய் விழுந்துடுறான். அது ஒண்ணு ஹீரோட காலை கட் பண்ணிருச்சு. ஹீரோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அது பக்கத்துல இருக்க ஸ்டாச்சு கிட்ட போக பாக்குறான். அந்த டைம்ல அந்த ஸ்டாச்சு அப்படியே மிதிக்க வருது. எல்லாரும் நினைச்சிடறாங்க ஹீரோ செத்துறான்னு. ஆனாலும் ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க ஸ்டாச்சு கிட்ட போயிடுறான். ஹீரோவோட ஒரு கால் மட்டும் போயிருச்சு. ஜோஹி ஹீரோ மேல இருக்க அக்கறையில ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வரா. ஹீரோக்கு கால்ல அது பார்த்து ஜோஹி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அப்புறம் அவன் காலை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ உடனே ஜோஹி கிட்ட ஜோஹி போதும் ஹீலிங் பண்ணதுன்னு சொல்லி சொல்றான். உடனே ஜோஹி என்னால உன்னை ஃபுல்லா ஹீல் பண்ண முடியும்னு சொல்லி ட்ரை பண்றா. ஜோஹியோட வாயில இருந்தும் கண்ணுல இருந்தும் ரத்தம் வந்துருது. ஏன்னா அவ லிமிட்டை ரீச் பண்ணிட்டா. அவளால அவ்வளவுதான் ஹீல் பண்ண முடிஞ்சிச்சு ஹீரோவோட காயத்தை. இந்த சைடு எல்லாருமே இது பாக்குறதுக்கே ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிம் என்றவன் லீடரை பார்த்து லீடர்ன்ட்டு நீங்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி லீடரை பார்த்து சொல்றான். ஒன்னு அங்க இருந்து ஒரு பொண்ணும் ஆமான்னு சொல்லி சொல்றா. ஒன்னு அங்க இருந்த இன்னொருத்தன் சொல்றான், கிம் நீ தானே ஃபர்ஸ்ட் ஓட் பண்ண இங்க போறதுக்குன்னு. உடனே கிம் நான் என்னதான் ஓட் பண்ணியிருந்தாலும் லீடர் கிட்ட தான் டிசிஷன் எடுக்கிற முடிவு இருந்துச்சு, அவர் ஏன் இது மாதிரி டிசிஷன் எடுத்தாருன்னு சொல்லி கேட்கறான். ஒரு லீடரா இருந்துட்டு நான் இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் தப்ப ஒத்துக்கிறாரு. இந்த சைடு இது மாதிரி இவங்க எல்லாருமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோட மனசுல ஒண்ணு மட்டும் தான் தோணுது. இது ஒன்னும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம் இல்ல, இன்னும் 3வது ரூல் இருக்கு, அது என்னவா இருக்கும்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து கிரவுண்ட்ல இருந்து ஏதோ எலும்பி மேல வருது. இந்த இடமே தார்மாரா ஏதோ எர்த்குவேக் வந்த மாதிரி நடுங்குது. எல்லாருமே கொன்னத்துல எர்த்குவேக் தான் வந்துச்சான்னு சொல்லி பயப்படுறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு ஒன்னு புரிஞ்சிச்சு. எல்லாரும் என்னது இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோ சொல்றான், அந்த இடத்துல நம்ம யாரையாவது பலி கொடுக்கணும்னு 3வது ரூல் படி யாராவது கடவுளுக்கான விசுவாசத்தை காட்டணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கடவுளுக்கு எப்பவுமே நம்ம விசுவாசத்தை காட்டுறோம்னா ஏதாவது நம்ம பலி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவான் ஹீரோ. உடனே கிம் பண்றவன் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, நம்ம யாரையாவது பலி கொடுக்கணும்னு. அப்படின்னா வேற யாருமே நம்ம பலி கொடுக்க வேணாம், நம்ம லீடரை நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இவன் தான் காரணம் என் ஃப்ரெண்டு செத்ததுக்கு. ஃபேமிலி அது மாதிரி சொல்லி பேசிட்டு இருந்த ஃப்ரெண்டு என் கண்ணு முன்னாடியே 2 துண்டா போனா, அதுக்கு எல்லாமே காரணம் இவன் தான். இப்பமா அது நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்லி லீடரோட கழுத்துல கத்தி வைக்கிறான். லீடர் ஒண்ணு சரி விடுங்க, நானே இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் தான் காரணம் நீங்க எல்லாரும் இப்படி மாட்டினதுக்குன்னு சொல்லி அவரே தனியா நடந்து அந்த பலி கொடுக்குற இடத்துக்கு போவாரு. அந்த டைம்ல அதை பார்த்த ஹீரோ மனசுல நினைப்பான், இந்த இதுக்கு காரணமே அவர் கிடையாது, நம்ம ஓட்டிங் எடுத்து தான் உள்ள வந்தோம், நம்ம தான் இதுக்கு காரணம்னு சொல்லி மனசுல நினைப்பான். லீடர் அங்க போய் நின்னொன்னு
ஒரு நெருப்பெரியும். அதை பார்த்த லீடர் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்பாரு. ஹீரோ உடனே என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போய் அந்த பலி கொடுக்குற இடத்துல விடுறீங்களா, நான் அதை கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இங்க 2 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கறான். உடனே ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல நிறுத்துறாங்க. அவங்க 3 பேர் நின்னோன்னு எக்ஸ்ட்ராவா 3 ஃபிளேம்ஸ் வருது. உடனே லீடர்ன்றவரு ஹீரோ கிட்ட கேட்கறாரு, இப்போ அது எதையாவது கண்டுபிடிச்சியான்னு. உடனே ஹீரோ இல்ல எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றான். நம்ம இப்படியே நின்றுட்டு இருந்தா 7 நாள்ல இந்த டஞ்சன் பிரேக் ஆயிரும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஹீரோ ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். 7 நாளுக்கு அப்புறம் அந்த உள்ள போற டஞ்சனோட ஓப்பனிங் இது திறந்து அந்த சைட்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டுக்குள்ள வந்துடும். அது மாதிரி வர்றது தான் டஞ்சன் பிரேக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மட்டும் நாங்க இங்க தோத்து போயிட்டோம்னா இந்த இது எங்க உலகத்துக்குள்ள வந்துடும் சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இங்க ஹீரோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல் ஏதோ வந்திருக்கா. அங்க இருக்க நர்ஸ் ஒண்ணு ஹீரோட தங்கச்சியை பார்த்து, பரவாயில்லையே டெய்லி நீங்க பார்க்க வரீங்களேன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோட தங்கச்சி அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கா. அவங்க அம்மா உடம்பு முடியாம அன்கான்சியஸ் அங்க படுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட டெய்லி வாழ்க்கையில் நடக்கிற கதைகளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இந்த சைடு ஹீரோ கிம்மியும் ஜோஹியும் வந்து சர்க்கிள் நிக்க சொல்றான். இந்த இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னும் 2 பேர் தேவைப்படும்னு சொல்லி சொல்றான். நீங்க 2 பேரும் வந்து நின்னாதான் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும்னு சொல்லி சொல்றான். உடனே அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து நின்னோன்னு ஃபுல்லா ப்ளூ ஃபிளேம்ஸ் ஆயிடுது. ப்ளூ ஃபிளேம்ஸ் எரிஞ்சோடனே அந்த கதவு ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ளூ ஃபிளேம் மட்டும் டக்குன்னு அணையுது. அது அணைஞ்சோடனே அங்க சுத்தி அந்த வாரியர் ஸ்டாச்சுஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி வாக் பண்ணி வருதுங்க. இந்த ஸ்டாச்சுஸ்லாம் நடந்து வரதை பார்த்தோன்னா எல்லாருமே பயந்துடுறாங்க. அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே அவங்களை நோக்கி தான் நடந்து வருது. நம்ம எல்லாருமே செத்தோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோ மட்டும் அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறான். ஹீரோ அந்த ஸ்டாச்சுஸை பார்க்க போதெல்லாம் அந்த ஸ்டாச்சு அப்படியே மூவ் பண்ணாம நின்றுதுங்க. அதை கவனிச்ச ஹீரோ எல்லார்கிட்டயுமே யாருமே கண்ண முடியாதுங்க, இது நம்ம சின்ன வயசுல விளையாண்ட கேம் மாதிரி தான், எல்லாருமே அந்த ஸ்டாச்சுஸை பாருங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே எல்லாருமே அந்த ஸ்டாச்சுஸை பாக்குறாங்க. ஹீரோ சொல்றதை கேட்டு எல்லாருமே அந்த ஸ்டாச்சுஸை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பார்க்க அந்த ஸ்டாச்சுஸ் அப்படியே நின்றுது. ஆனா அங்க இருக்க ப்ளூ ஃபிளேம் மட்டும் மெதுவா அணிஞ்சிட்டே வருது. அந்த டைம்ல ஹீரோ கிட்ட இருந்து ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அவ ஓடனோன்னு அங்க இருந்த நார்மல் நெருப்பு மட்டும் அணைஞ்சிருது. டோரும் ஸ்லைட்டா மூடிடுது. அதை பார்த்த ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவ எப்படினாலும் தப்பிச்சிட்டாளா இல்ல உண்மையிலேயே செத்துறாளான்னு தெரியல. அப்புறம் ஹீரோ எல்லா ரூல்ஸையும் நினைச்சு பார்க்கறான். ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும், செகண்ட் ரூல் அவரை பிரைஸ் பண்ணணும், தேர்ட் ரூல் நம்ம விசுவாசத்தை காட்டணும். ஒருவேளை இப்படிதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு ஃபார்மேட்டை சொல்றான். இந்த ப்ளூ ஃபிளேம்லாம் டைம் மாதிரி இந்த ரெட் கலர் ஃபிளேம் நம்ம இருக்கிறது. இந்த ப்ளூ ஃபிளேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே இங்க இருந்து சேஃபா போயிடலாம்னு சொல்றான். அந்த டைம்ல ஹீரோவை பிடிச்சிருந்தானோ என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோவை தள்ளி விட்டு ஓடிடுறான். உடனே ஹீரோ கத்துறான், நீ என்ன விட்டு போயிட்டனா இங்க பிளைண்ட் ஸ்பாட்டை பாக்குறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டோம், நாங்க எல்லாருமே செத்து போயிடுவோம்னு சொல்லி கத்துறான். அந்த டைம்ல கிம்ன்றவன் டக்குன்னு அழுதுட்டு, நீ தான் இருக்கிறதுலே வீக் ஹண்டர், ஆனா நீ இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல, உன்னாலதான் நாங்க இவ்வளவு நேரம் இந்த இதுல சர்வைவ் ஆயிருக்கோம், ஆனா என்ன மன்னிச்சிடு, எனக்கு குடும்ப குழந்தை குட்டிலாம் இருக்கு, அதனால நான் இங்க போறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இந்த சைடு ஹீரோ என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம இருக்க அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் உடனே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருது. உடனே அந்த கேப்டன்றவர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீங்க 2 பேரும் வெளியே போயிருங்க, நான் ஒருத்தன் இருந்தா போதும், இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன், நீங்க 2 பேரும் வாழ்றதுக்கும் பாக்குறதுக்கும் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த சைடு ஜோஹி கிட்ட சொல்லி நீ எப்படியாவது சங்க தூக்கிட்டு போயிருன்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த ஜோஹியும் ஓகேன்னு சொல்லி சொல்றா. ஆனா டக்குன்னு பார்த்தா அவ கால் மறுத்து போன மாதிரி ஆயிருது. அவளால அங்க இருந்து அசைய கூட முடியல. இந்த சைடு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, கேப்டன் நீங்க ஜோஹியை கூப்பிட்டு வெளில போங்கன்னு சொல்லி சொல்றான். ஏன்னா என்னால சத்தியமா கூப்பிட்டு வெளில போக முடியாது, ஏன்னா என்ன தூக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி சொல்றான். ஜோஹி உன்ன ஹீரோவை பார்த்து, அப்புறம் நீ எப்படி வெளில வருவேன்னு சொல்லி கேட்டா அழுகுறா. உன்ன ஹீரோ ஜோஹி கிட்ட, நான் உன்னை டின்னர் கூட்டு போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணல, சத்தியமா டின்னர் உன்னை கூட்டு போவேன், இந்த ஸ்டோன் உன் கையில வச்சுக்கோ, இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சத்தியமா வெளில வந்துட்டு உன் டின்னர் கூட்டு போவேன், அப்போ மட்டும் நீ இந்த ஸ்டோனை என்கிட்ட ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லி சொல்றான். உடனே ஜோஹி ஏதோ பேச வரா. அந்த டைம்ல அந்த கேப்டன் ஜோயோட கழுத்துலயே அடிச்சு அவளை மட்டையாக்கிடுறாரு. இந்த சைடு ஹீரோ கிட்ட அந்த கேப்டன், சாரிப்பா அவ்வளவு டைம் இல்ல அதனாலதான் சொல்லி சொல்றாரு. உடனே ஹீரோ தயவு செஞ்சு அவளை பத்திரமா கூட்டு போயிருங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே அவங்க 2 பேரும் அந்த டோர் வழியா போனதுக்கு அப்புறம் மிச்சம் அந்த 2 நெருப்பு எரிஞ்சது. இப்போ ஹீரோட நெருப்பு மட்டும் தான் எரியுது. அப்புறம் அந்த ப்ளூ ஃபிளேம்ஸ் எரியுது. அந்த வாரியர் மாதிரி இருக்க ஸ்டாச்சுஸ் தான் மெதுவா நடந்து ஹீரோட இடத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கு. ஹீரோ அப்போ ஒண்ணுதான் நினைக்கிறான், ஒரு பிரச்சனையும் இல்ல, கடைசியில நான் ஒருத்த மட்டும் தான் சாகணும்னு. இந்த சைடு ஹீரோ சோகமா உட்காந்துட்டு, நான் இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் இருக்க மாட்டேன்னு சொல்றான். அப்போ அந்த டீமன்ஸ் எல்லாம் பக்கத்துல நடந்து வந்துட்டே இருக்கு. ஹீரோ உடனே அந்த ஸ்வாட் எடுத்துட்டு, நான் சாவறதுக்கு முன்னாடி உங்களுக்குல யாரையாவது ஒண்ணுத்த கொண்டுட்டு தான் போகும்னு சொல்லி அந்த ஸ்டாச்சுஸ் பார்த்து சொல்றான். இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் கன்னிஸா ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த சைடு ஹீரோவை போட்டு அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் அப்படியே புரட்டி எடுக்க ஹீரோட மனசு
மனசுல ஒண்ணு தோணிட்டு இருக்கு. இருக்கிறதுலயே நான் தான் வீக்கஸ்ட். அதுக்காக என்ன எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க. ஆனா நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில விட்டு கொடுத்ததே இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹார்டா ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா அங்க என்ன சொன்னீங்க, இதுக்கு மேல உங்களால தாக்கு பிடிக்க முடியலையா? எனக்கு மட்டும் என்ன விதியா இது எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிறதுக்கு? நீங்க எல்லாமே உங்களோட சுயநலமா தான் யோசிக்கிறீங்க. ஏன் எனக்கு கூட தான் ஒரு குடும்பம் வெளில இருக்கு, எனக்கு வெளில போய் உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்காதுன்னு சொல்லி கேட்கறான். எனக்கு கூட தான் இங்க இருந்து வெளில போய் என் குடும்பத்து கூட உயிரோட வாழணும்னு சொல்லி ஆசையா இருக்குன்னு சொல்லி ஹீரோ மனசுல நினைக்கிற சமயத்துல அதுல ஒரு ஸ்டாச்சு அப்படியே அதோட ஈட்டியை வச்சு ஹீரோவை குத்தி தூக்கி அப்படியே அந்த பலி கொடுக்குற இடத்துல போடுது. ஹீரோ அப்பவும் கடைசியில நல்ல வேலை நான் ஒருத்தன் தான் சாக வேண்டியதா இருக்குன்னு சொல்லி மனசுல நினைக்கிறான். இந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே பிளட்டா இருக்கு. இந்த சைடு ஹீரோ அப்படியே ரத்தத்துல கடந்துட்டு இருக்க போதும் அந்த ப்ளூ கலர் நெருப்ப பாக்குறான். எனக்கு சாப்பிடணும் ஒன்னும் விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்றான். அந்த டைம்ல இன்னொரு ஸ்டாச்சு அப்படியே கட்டியை வச்சு அவனை வெட்ட வருது. அதை பார்த்த ஹீரோ எனக்கு கடைசியா இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த ஸ்டாச்சுவும் அவனை அப்படியே வெட்டிடுது. அந்த நெருப்பும் அப்படியே அணைஞ்சிருது. அந்த இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஏதோ கேம் நோட்டிபிகேஷன் மாதிரி வருது. அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, ஒரு பிளேயரா தேர்வாயிட்டீங்க, நீங்க கன்டினியூ பண்றதுக்கு அக்செப்ட் பண்றீங்களா, எஸ் ஆர் நோன்னு சொல்லி கேக்குது. உங்க ஹார்ட் இன்னும் 0.2 செகண்ட்ஸ்ல ஸ்டாப் ஆயிருன்னு சொல்லி காட்டுது. எஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்றதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு.